எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வரம் நேச்சுரல்ஸ் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 2014 ஒரு சர்ஜரி பண்ணோம் ஸ்பைனில். நாங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக தான் ஃபுட் எடுத்துட்டு இருந்தேன். சர்ஜரி பண்ண பிறகு எனக்கு கால்சியம் குறைஞ்சு சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தது. அந்த சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸ்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு அப்சர்வ் ஆகலை அப்படின்னு ரிப்போர்ட்டு. அப்போ நீங்க எடுக்கிற ஃபுட்ல ஆன்டி நியூட்ரியன் நிறைய இருக்கு அப்படின்னாங்க. நாங்க சிறுதானியங்கள் காய்கறிகள் எல்லாமே நிறைய எடுப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த கான்செப்ட் எல்லாம் மாத்தணும். இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசியில கூட ஒரு ஆன்டி நியூட்ரியன் இருக்கும். நம்ம எல்லாரும் இப்போ குக்கர்ல தான் சமைக்கிறோம். அதுல உள்ளது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வரும், டைஜஷன் ஆகாது. நாளாக ஆக உங்களுக்கு வேற நிறைய டிசீஸ், நம்ம சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாமே வரும். அது இந்த ரைஸ்னால தான். அப்போ ரைஸை எப்படி சமைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதை கொதிக்கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு வடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உள்ள நியூட்ரியன்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம கால்சியம், அயன், நிறைய மினரல்ஸ் நம்ம காய்கறியில் எல்லாத்துலேயும் இருக்கிற மினரல்ஸ் அப்சர்வ் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அப்போ வடிக்கையில் உங்களுக்கு அந்த பைட்ரிக் ஆசிட்டுங்கிறது கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும். அது மாதிரி பருப்புகள்லையும் நிறைய இருக்கும். நீங்கள் பருப்புலையும் நம்ம துவரம் பருப்பெல்லாம் வேக வைக்கையில் நிறைய சாம்பார்லாம் சாப்பிட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலேயே ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் இருக்கும். நிறைய பேருக்கு நைட் ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும். கொஞ்சம் வருஷம் ஒன்றும் பண்ணாது, வருஷங்கள் ஆக ஆக நிறைய வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அப்போ அந்த துவரம் பருப்பை எடுக்கையில் நீங்கள் அது கூட விளக்கெண்ணெய் சேர்த்துக்க சொன்னாங்க. விளக்கெண்ணெய், காயம், மஞ்சள் பொடி, இந்த 3 சேர்த்துக்க சொன்னாங்க. பாசிப்பருப்பு வேக வைக்கையில நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு நிறையா. இப்போ காய்கறியே வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறது வதக்கிடுறாங்க எல்லாருமே. வதக்காம அவரைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் வந்து ஆவில இல்லை, நல்ல தண்ணியிலே வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சுட்டே நம்ம எடுக்கலாம். இப்போ அவரைக்காயெல்லாம் நீங்கள் அப்படி வேக வச்சீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஆன்டி நியூட்ரியன் போயிடும். இப்போ சிறுதானியங்கள் நிறைய நம்ம இப்போ நிறைய வருது, லட்டு, நிறைய மெத்தட்ல இப்போ சிறுதானியங்கள் வருது. பட் சிறுதானியத்தை நீங்க புளிக்க வச்சு சாப்பிட்டாதான் அதுல உள்ள B12 நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால சிறுதானியங்களையுமே இப்ப கம்மங்கூழ்னா முந்தி காலத்துல என்ன செய்வாங்கன்னா பழைய சாத தண்ணியில தான் கம்மங்கூழ் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணையில நம்ம B12 வந்து நிறைய கிடைக்கும். இப்போ B12 பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட்ல தான் போகுது. B12, கால்சியம், மெலட்டோன், நிறைய இது நம்ம சப்ளிமெண்ட்ல தான். ஒமேகா 3ல இருந்து நிறைய சப்ளிமெண்ட்ல போறோம். அந்த சப்ளிமெண்ட் இல்லாம நம்ம ஃபுட்ல எப்படி அதெல்லாம் எடுத்துக்கலாங்கிறதா எங்களுடைய ரிசர்ச், எங்களுடைய கான்செப்ட். அதனால இப்ப எங்க ப்ராடக்ட் எல்லாம் நாங்க வந்து சப்ளிமெண்டே நீங்க இல்லாம உங்க ஃபுட்ல என்னெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அது மருந்து மாத்திரை இல்லாம எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாங்கிறது தான். அது நிறைய பேருக்கு இப்போ டயாபெட்டிக் உள்ளவங்களுக்குலாம் நாங்க கவுன்சிலிங் பண்ணையில அந்த HbA1c சுகர் லெவல்லாம் குறையுது, கொலஸ்ட்ரால் குறையுது. அதனால எங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்டுமே நாங்கள் வந்து அந்த மெத்தடில் தான் பண்ணுறோம். எதுனாலும் சரி நல்லா ஊற வச்சு, இப்போ நீங்கள் கவுனி மிக்ஸ்னு ஒன்று பண்ணுவோம். அதில் கவுனியும் உளுந்தும் சேர்த்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். அந்த கவுனியுமே நாங்கள் 12 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சு வறுத்து பண்ணுறோம். உளுந்தையும் ஃபுல்லாக ஒரு 12 hours ஊற வச்சு ஒரு 7-8 டைம் க்ளீன் பண்ணுறோம். முழுசு முளைக்கட்டுறோம். முளைக்கட்டி தான் அதை வறுத்து ரெடி பண்ணுறோம். அப்போ வந்து அதில் உள்ள மினரல்ஸ் வந்து ஜாஸ்தியாக நல்லா என்ரிச் பண்ணி கிடைக்குது. அது மாதிரி விட்டாஷிப்னு ஒரு ப்ராடக்ட், அது பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்போம். இப்போ நீங்கள் புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் எடுத்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் தான் ஜாஸ்தி இருக்கு அப்படிம்பாங்க. அந்த 20 அமினோ ஆசிட் நான்வெஜ்ஜில் தான் இருக்கு. நீங்கள் டாக்டர்ஸ் போனீங்கன்னா வெஜிடேரியனா உங்களுக்கு B12 கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருக்கும், உங்களோட புரோட்டீன் இன்டேக் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சப்ளிமெண்ட். நீங்கள் நான்லாம் சப்ளிமெண்ட் எடுக்கல, ஒரு மாதம் ஒரு 30,000க்கு சப்ளிமெண்ட் வாங்கினேன். அந்த அளவுக்கு எல்லாமே மெக்னீஷியத்துல இருந்து எல்லாமே சப்ளிமெண்ட். ஆனா நம்ம ஃபுட்ல எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு அதுல ஒரு 50-55 இன்கிரியன்ட் ஆட் பண்ணியிருப்போம். சில தானியங்கள்ல வந்து அந்த கம்ப்ளீட் புரோட்டீனே இருக்கும். இப்போ நீங்க கினோவா, அமரநாத் சீடுலாம் அந்த நம்ம பாடி வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஃபுட்ல இருந்து தான் எடுக்கணும். அந்த 9 அமினோ ஆசிட்ஸும் அதுல இருக்கும். அதனால அந்த மாதிரி உள்ள சீட்ஸ், நட்ஸ் நிறைய, மெக்கடாமியா, ஒமேகா 3 காண்டி, அப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் நட்ஸ் அதில் ஆட் பண்ணுவோம். நம்ம பம்கின் இதெல்லாம் வந்து அந்த சீட்லெல்லாம் சிங்க் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதனால் அது வந்து ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு ப்ரோட்டீன் ப்ளஸ் கார்போஹைட்ரேட்டு, B12 எல்லாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி எங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்டு
நீங்க எடுக்கிற ஃபுட்லயும் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ முருங்கைக்கீரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலா உள்ள அமினோ ஆசிட்ஸ் அதுல இருக்கும். பட் முருங்கைக்கீரையை நம்ம சும்மா வதக்கி சாப்பிட்டோம்னா அது வந்து ஃபுல் இது கிடைக்காது. நீங்க முருங்கைக்கீரையுமே நல்ல ஒரு வெந்நீர்ல வந்து கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை என்னன்னாலும் பண்ணலாம். சூப்பா போடலாம், கூட்டா வைக்கலாம், பொரியலா சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குமோ அது இந்த முருங்கைக்கீரையில கிடைக்கும். முருங்கை வெஜிடபிள் மூலியமா கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃபைபரோட கிடைக்கிறதுனால நம்ம டேப்லெட் இல்லாத ஒரு லைஃபுக்கு போகலாம். நம்ம சப்ளிமெண்டே வேண்டாம் நம்ம ஃபுட்டில். அதனால டெய்லி ஒரு கீரை, ஒரு 2-3 காய் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்வு கிடைக்கும். அந்த கவுன்சிலிங்கும் பண்றோம், நாங்க ஃபுட் ப்ராடக்ட்டும் கொஞ்சம் கொடுக்குறோம். அதனால கீரைகள்லாம் நிறைய அடிக்கடி எடுங்க. கீரையில வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும், சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். அதனால கீரைகள் காய்கறிகள் எல்லாமே எடுங்க. சிறுதானியங்களையும் நல்லா புளிக்க முத நாள் நைட்டு செஞ்சு மறுநாள் சாப்பிடுங்க. நிறைய B12 கிடைக்கும். நீங்க B12 சப்ளிமெண்ட்டுக்கு போக வேண்டாம். தேங்க்யூ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு.